வணக்கம் மக்கள். இப்ப நம்ம அன்பே டயானா படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு ஃபேமிலியில இருக்கிற நம்ம ஹீரோ அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்றாரு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோட கல்ச்சர் வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் லவ் ஒன்னு சேருமா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தோட ஹீரோ அண்ட் டேரக்டர் பாரி இளவழகன். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஆக்டர் தான் த்ரூ அவுட்டா கொடுத்திருக்காரு. ஹீரோயினா ஒரு நான் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு வேணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க போல. சரி, ஓகே, ரம்யா ரங்கநாதன் வந்து இந்த படத்தை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு மாத்திருங்க, அப்புறம் இங்கிலீஷா பேச வைங்க, இனி என்னமோ ஒன்று குறையுது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரி, பேசும்போது பகர் பகர்னு பேசுங்க, ஹே பகர், யூ பகர், வா பகர் அப்படின்னு பேசுங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணாவே இந்த படத்துல வந்திருக்காங்க. ஒரு ஓவரால ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரோஜாவோட மதர் கேரக்டர் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பரிதாபங்கள் கோபி வந்து ஒரு பிரில்லியன்டான காமெடி ஆக்டர். அவரை வந்து ஒரு பெங்களூர் ஸ்லாங் பேசுற ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காங்க. அதை வந்து ஏபா என்னேபா நெல்லரிக்கேபா அப்படின்னு வந்து பேசுறாரு. ஒரு 4-5 இடத்துல ஓகே, அதை கொஞ்சம் சகிச்சுக்கலாம். பட் படம் ஃபுல்லாவே அவர் பேசிட்டு வர்றது ஒரு சில இடத்துல கொஞ்சம் சலிப்பு தடிச்சு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு. அவர் நார்மலாவே பேசியிருந்தாலும் நல்லா காமெடி பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படத்தோட பெரிய லாஃப்டர் கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்தன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமெடியிலயும் சரி கேரக்டர் வைஸ்லயும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. தியேட்டர்ஸ்ல ஒரு 5-6 இடத்துல வந்து செம்ம லாஃப்டரா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் கம் ஹீரோ பாரி இளவழகன் இதுக்கு முன்னாடி ஜமா அப்படின்னு ஒரு சீரியஸான படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல டாக்ஸ் இருந்துச்சு பப்ளிக்ல. பட் இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல அது சரியா போகல. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த படத்தை வந்து பயங்கர காமெடி படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். அவங்க சொன்னாங்க பயங்கரமான லாஃப்டர் படம், ஒரு ஃபீல் குட் படம், சம படம் பா அப்படின்னு எனக்கு ஹைப் ஏத்தி விட்டாங்க. நான் படம் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியா தோணுச்சு. ஒரு காமெடி வந்து அங்கங்க நிறைய இடத்துல அங்கங்க வச்சிருந்தாங்க, ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது ஜொயின்னு போய் ஏதோ ஆர்டிஃபிஷியலா முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன உறுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ நிஜமாவே ஹீரோயினை லவ் தான் பண்ணாரா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஹீரோ சொல்றாரு நான் லவ் பண்றேங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவ வந்து நம்ம கல்ச்சருக்கு செட் ஆவா, இவ்வளவு கழட்டி விட்டுருணும்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் லவ் பண்றாரு, வேணாங்கிறாரு. கடைசியில வந்து இவர் நிஜமாவே லவ் பண்ணாரா நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. இந்த பேர் நிஜமாவே சேரணுமா இல்ல சேரவே வேணாமான்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது. ஸோ அதனால இந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் இந்த ஸ்கிரீன் பிளேன்னு எனக்கு தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பிரச்சனை இந்த லாஜிக்லாம் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா. எனக்கு ஒரு ஃபேமிலி படமா இருக்கணும், எனக்கு அங்கங்க காமெடிஸ் இருக்கணும், அதுவே எனக்கு போதும் ஒரு படம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணலாம்.